இயேசுடைய விசாரணை சட்டவிரோதமானது. ரோமருடைய ஆட்சியின் காலத்தின் போது இயேசு விசாரிக்கப்பட்டார். அருமையானவர்களே, யூதாஸ் காரியோத்து என்கிற மனிதன் இயேசுடைய சீசர்களில் ஒருவனாக காணப்பட்டான். இயேசு அவனை மிகவும் நேசித்தார். இந்த யூதாஸ் காரியோத்து இயேசுவிடம் வந்து சேர்ந்தது ஏதாவது ஒன்றை ஆண்டவரிடத்திலே பெற்றுக்கொள்ளலாம், பெரிதாக பெற்றுக்கொள்ளலாம் என்று அவன் நினைத்தான். அதன்படி வந்தான். பணத்தை கையாடுவதிலே அவன் ஒரு நல்ல ஒரு மனிதனாகவும் காணப்பட்டான். ஆனால் அந்த பணமானது அவனை பாதாளத்துக்கு கொண்டு போகும் என்பது அவனுக்கு தெரியாமல் போய்விட்டது. சாத்தான் யூதாஸ் காரியத்தினுடைய இருதயத்திற்குள்ளாக புகுந்து என்ன செய்தான் என்றால், அவனை எப்படியாவது தன்னுடைய இஷ்டப்படி நடத்த வேண்டும் என்று பிசாசானவன் ஆவல் கொண்டான். பிசாசானவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், மனிதர்கள் எனக்கென்று வேலை செய்ய வேண்டும் என்று விருப்பப்படுகிறவன். எனவே இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிற சீசர்களை யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிந்தவன் பிசாசு. பண ஆசையை தூண்டிவிட்டான். பண ஆசையை யூதாஸ் காரியத்துக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்தான். பெரிய நபராய் உலகத்திலே இருக்க வேண்டும் என்பதற்காக அவன் ஆசை கொண்டிருந்தான். இயேசு கிறிஸ்துவை குற்றம் சாட்டுகிற யாவரும் சேர்ந்து ஒருமித்து இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது பிடித்து விட வேண்டும், அவரை கொன்றுவிட வேண்டும், அவரை எப்படியாவது தண்டனை கொடுத்து உடனடியாக மரணிக்க வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு வந்தார்கள். யாரை பிடித்து பணம் கொடுத்து காட்டி கொடுக்க வைக்க முடியும் என்று சொல்லி யோசனை பண்ணி கொண்டிருக்கிற வேளையிலே யூதாஸ் காரியோத்தின் மீது பிசாசானவன் உள்ளே புகுந்தபடியினால், காட்டி கொடுக்கிற நேரம் வந்தபடியினால் பிசாசானவன் என்ன செய்தான் என்று சொன்னால், அந்த யூதர்களுடைய மனிதர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய கயவர்கள், வஞ்சகர்கள், வெளிவேடக்காரர்கள், கபடர்கள், ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்லாதவர்கள், நடிக்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்டவர்கள் ஒன்றிணைந்து இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வேண்டும் என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்குள்ளும் பிசாசானவன் செயல்பட்டு கொண்டு வந்தான். இந்த சூழ்நிலையிலே 30 வெள்ளிக்காசு கொடுப்பதாக அவர்கள் கூறினார்கள். அந்த வெள்ளிக்காசு இவனுடைய பார்வையிலே, ஆகா, பெரிய பணத்தை நான் வாங்கப் போகிறேன், என் இயேசு எப்படியாவது இந்த முறையும் அவர் மறைந்து விடுவார் என்ற நோக்கத்தோடு அவன் காணப்பட்டான். யூதாஸ் காரியத்துடைய நினைப்பையெல்லாம், இந்த யூத அரசாங்கத்தை இயேசு கிறிஸ்துவானவர் ஆளுகை செய்வார், அதில் ஒரு பிரஜையாக, ஒரு மெயினான மெம்பராக அல்லது ஒரு பாராளுமன்றத்தினுடைய முக்கிய தலைவராக நான் இருந்து செயல்பட வேண்டும் என்பதற்காக அவன் இயேசுவோடு ஒட்ட ஆரம்பித்தான். இப்போ குற்றவாளியாகிய யூதாஸை குறித்து நாம் பார்க்க போகிறோம். குற்றவாளியாய் எப்படி யூதாஸ் காரியோத்து மாறினான் என்று சொன்னால், 30 வெள்ளிக்காசுக்கு முதலாவது அவன் ஆசைப்பட்டான். இரண்டாவது அவனுக்குள்ளே பிசாசானவன் புகுந்தது. மூன்றாவதாக அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்த சிந்தனை இல்லாதவனாய், உபதேசத்திலே நிலை நில்லாதவனாய், கிறிஸ்துவுடைய உபதேசம் மற்ற சீசர்களுக்குள்ளே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது. இவனுக்குள்ளே இயேசு பேசின வார்த்தைகளுடைய தாக்கம் இல்லை. அவனுக்கு முற்றிலுமாக பணத்தின் மீதும் உலகத்தின் மீதும் செல்வத்தின் மீதும் பற்றுறுதி கொண்டவனாய் காணப்பட்டான். எப்படியாவது இந்த சமுதாயத்திலே அவன் பெரிய ஒரு வளர்ச்சி காண வேண்டும் என்று விருப்பப்பட்டான். எனக்கு அருமையானவர்களே, அவன் ஒரு தீவிரவாத கூட்டத்திலிருந்து வந்தவன். அதாவது யூதாஸ் காரியத்தை பொறுத்தவரையிலையும் போலீஸிடம் மாற்றிக்கொள்ளக்கூடாது, அல்லது பெரிய பெரிய சிறைச்சாலைகளுக்கு நான் சென்றுவிடக்கூடாது, எனவே நான் யாரோடு ஒட்டியிருந்தால் என்னுடைய வாழ்வு நல்லா இருக்கும் என்று யோசித்து இயேசுவோடு ஒட்டிக்கொள்ள வந்தான். அவன் தான் கடைசி சீசனாய் வந்தான். அருமையானவர்களே, இயேசு 11 வரையும் அவரை தேடி சென்று செலக்ட் பண்ணார், இவர்கள் எல்லாம் என்னுடைய சீசர்கள் என்று. ஆனால் யூதாஸ் காரியோத்தை ஆண்டவர் செலக்ட் பண்ணல, அவனா தானாய் வந்து உள்ளே சேர்ந்தான். அல்கொய்தா தீவிரவாதிகளைப் போல அவன் ஒரு பெரிய தீவிரவாதி கூட்டத்தோடு இருந்தவன். தன்னை மறைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, அல்லது ஜெயிலுக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக, தன்னை மறைப்பதற்காக, ஒரு மறைவான ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ளாக வர வேண்டும் என்பதற்காக அவன் வந்தான். மனம் திரும்பி வரவில்லை, தன்னை தற்காத்து கொள்வதற்காக அவன் வந்தான். அருமையானவர்களே, நண்பனாகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்கு அவனுடைய உள்ளமானது ஆயத்தமாயிருந்தது. இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு அவன் உள்ளமானது எத்தனித்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து மரிக்கப் போகிறார் என்கிற விஷயம் அவனுக்கு தெரியாது. ஆனால் பிசாசானவன் எல்லா சோதனைகளுக்குள்ளாகவும் அவனை நடத்தினான். நன்றாக கவனியுங்கள். முதல் நாளிலே எல்லோரும் அப்பம் விட்டார்கள். இயேசுவோடு கூட 12 சீசர்களும் இருக்கிறார்கள். அதிலே ஒருவன் யூதாஸ் காரியோத்து. அப்பொழுதும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை ஒருவன் காட்டி கொடுக்க போகிறான் என்று சொல்லும் பொழுது பேதுரு சொல்லுகிறார், நானோ என்று அவர் சொல்லுகிறார்.
அதற்கு பிற்பாடு மிகப்பெரிய சம்பவங்கள் நடக்கிறது. அந்த நேரத்திலாவது உணர்வு அடைவானா அப்படின்னு பார்த்தா யூதாஸ் காரியோத்து உணர்வடையவில்லை. மந்த புத்தி உள்ளவனாய் காணப்பட்டான். அவனுடைய இருதயம் பிசாசினால் நிறைந்திருந்தது. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் அவனுக்குள்ளே இடம்பெறவில்லை. ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் நீதியை குறித்தும் பிரசங்கித்தார். அந்த பிரசங்கத்தினுடைய முழு காரியமும் தெரியாமல் போய்விட்டது. அருமையானவர்களே, உங்களுக்கு தெரியும், அருமையான பெண் பாவத்திலே விழுந்து கிடந்தாள். பாவத்திலே விழுந்த பெண்ணானவள் மனம் திரும்பின பிறகு தன்னுடைய கூந்தலினாலே துடைக்கிறார் இயேசுடைய பாதத்தை. அப்படிப்பட்ட உணர்வு படைத்தவன் யூதாஸ் காரியோத் அல்ல. இயேசு கிறிஸ்துவும் இறுதி உணவின் போது சீசர்களுடைய கால்களை கழுவினதை நம்மால் பார்க்க முடியும். தாழ்மைக்கு ஒரு அடையாளம் என்னன்னா, பரத்திலிருந்து வந்த தேவன் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லி தன்னைத்தானே தாழ்த்தினார். சிலுவையிலே தாழ்த்துவதற்கு முன்பாக அவர் மனிதரிடத்திலே தன்னை தாழ்த்தி இவ்வாறாக பணி செய்யுங்கள் என்று சொல்லி ஒரு ஊழியத்தை அவர் செய்தார், பணிவிடை செய்தார். அந்த பணிவிடையுடைய ஆவியை பெற்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும், தன்னை தாழ்த்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் யூதாஸ் காரியோத்துக்குள்ளே இல்லை. அவன் தன்னை உயர்ந்தவனாகவே காட்டிக்கொண்டான். அவன் எங்கும் ஊழியம் செய்ததாக வேதத்தில் இல்லை. ஏன்னா அதற்கு முன்பாகவே அவன் மரணித்து போனான். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் இந்த நேரத்திலே சிந்தித்து பார்க்க வேண்டும். யூதாசனுடைய மனநிலையைப் போல உலகத்தின் ஆசையும் சிற்றின்பமும் மோகமும் தீவிரவாத கூட்டத்திலோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியமும் நமக்கு தேவையா என்று பார்க்க வேண்டும். இது எல்லாமே அவனை அழித்து விட்டது, அவனை கொன்று போட்டு விட்டது. இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைய மாட்டார்கள் என்று அவன் நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் கிறிஸ்து பாடுபடுவதற்காகவே வந்தார். அவனை குறித்த தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டது. நான் ராத்திரியிலே போகிறேன், என் பின்னே நீங்கள் யாவரும் வாருங்கள். மத குருக்களும் சொல்லப்போனோம்னா மத குருக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பிரதான ஆசாரியர்கள், அவர்களோடு கூட மூப்பர்கள், ஜனங்கள், அது மாத்திரமல்ல காவலர்கள், போலீஸ்காரர்கள் அங்கே இருக்கிறார்கள். இவர்களோடு கூட நியாயாதிபதிகள், ஜட்ஜெல்லாம் என்ன பண்ணால் கூட பிடிப்பதற்காக வருகிறார்கள். காரணமே இல்லாமல் இயேசுவின் மீது வலியை சுமத்துகிறார்கள். ஏனென்று சொன்னால் அந்த யூதருடைய முறைமையின்படி இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்குள்ளே இருக்கிறவர்களுடைய வருமானம் குறைய ஆரம்பித்தது. அவர்களுக்கு நற்பெயர் கெட்டு போய்விட்டது. இயேசு கிறிஸ்து குற்றவாளியா ஆவதற்கு யார் காரணம் என்று சொன்னால் தன்னை நீதிமான் என்று சொல்லக்கூடிய சதுசேயர்கள், பரிசேயர்கள், நாங்கள் தான் பைபிளின்படி வாழுகிறோம் என்று நியாய பிரமாணத்தை மட்டும் கைகொள்ளக்கூடிய மனிதர்கள் யாவருக்குள்ளும் ஆண்டவர் எதற்காக வந்தேன், ஏன் வந்தேன் என்பதை சத்திய வசனமாக சொன்னார். புதிய ஏற்பாட்டிலே அவரை கொண்டு நிறைவேறுகிற வார்த்தைகளை அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா தீர்க்க தரிசனமும் என் நிமித்தமாக நிறைவேறுகிறது என்பதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் முற்பட்டார்கள். அப்படி முற்படும் பொழுதுதான் சிக்கினவன் யூதாஸ் காரியோத்து. எனக்கு அருமையானவர்களே, வேறு ஒருவர் யாரோ காட்டி கொடுத்தால் பரவாயில்லை, ஆனால் இயேசுவோடு தங்கி அவரோடு சாப்பிட்டு அவர் கொடுக்கிற உணவை உண்டுவிட்டு அவரோடு படுத்து உறங்கி எழுந்த அந்த யூதாஸ் காரியோத்தினுடைய உணர்வு சரியில்லை, எண்ணம் சரியில்லை. அவனுடைய நினைவு எல்லாமே உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் சார்ந்தவைகளாக இருக்கிறது. அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார், விபச்சாரக்காரரே, விபச்சாரக்காரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்பதை நீங்கள் அறியீர்களா என்று சொல்கிறார். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது என்று தேவ பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, முக்கியமாக நாம் பார்க்கும் பொழுது ரோமர்களுடைய ஆட்சியின் போது இயேசு விசாரிக்கப்பட்டார். அந்த விசாரணை பண்ணுவதற்கு முன்பாக இங்கே நடக்கக்கூடிய சம்பவம் முக்கியமான சம்பவம். யூதாஸ் காரியோத்துக்கு ஆசை, உலக ஆசை, உலக சிற்றின்பம், பொண்ணு மேலே, பணத்தின் மேலே, பெண்ணு மேலே, அல்லது உலகத்தின் மேலே என்று சொல்லும் பொழுது சொத்துக்கள் மீது அல்லது இந்த பூமியிலே எவைகளை வாங்கி அனுபவிக்கலாம் என்கிற நோக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு சத்திய வசனம் புரியாது. அநேக தொழில் அதிபதிகளுக்கு ஆண்டவருடைய வசனம் தெரியவில்லை.
அநேக முதலாளித்துவம் உள்ளவர்களுக்கு தேவனுடைய அன்பு என்னதென்று தெரியவில்லை. அவர்களுக்கு தெய்வம் பணம், அவர்களுடைய தெய்வம் எப்பொழுதுமே லட்சுமி என்கிற பண ஆசை பிடித்த பிசாசின் தெய்வம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உணர வேண்டும், நீங்கள் இயேசுவுக்கு அன்பின் சீசர்களைப் போல இருக்க வேண்டும். பேதுரு அன்பின் சீசனாயிருந்தார், யாக்கோபு அன்பின் சீசனாயிருந்தார், யோவான், பேதுரு, யாக்கோபு 3 பேரும் அன்பின் சீசர்களாக இருந்தார்கள். இயேசுவின் அருகிலே அவர்கள் காணப்பட்டார்கள். தெய்வீக குணம் படைத்தவர்களாக காணப்பட்டார்கள். மனுஷனை நம்பவில்லை, தேவனோடு இருந்து அவர் சொல்லுகிற வார்த்தையின்படியே நடந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்காக மரித்தார்கள். ஆனால் யூதாஸ் காரியோத்தோ நாண்டு கொண்டு செத்தான். எப்பொழுது தெரியுமா? ஐயோ, என் இயேசு கிறிஸ்து மரித்து விட்டாரே என்று சொல்லி அவன் பேதுருவை போல மனம் திரும்பாமல் உடனடியாக ஒரு முடிவை எடுக்கிறான். அந்த முடிவு பிசாசினாலே உண்டானது. 30 வெள்ளிக்காசுகளையும் அவன் எறிந்து விட்டான். யார் கொடுத்தார்களோ, எந்த கயவர்கள் கொடுத்தார்களோ, இந்த 30 வெள்ளிக்காசும் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அவன் எறிந்தான். 30 வெள்ளிக்காசு கோயிலில் போய் எறிந்து விட்டான். அங்கே இருக்கிற பிரதான ஆசாரியர்களிடத்திலே வீசிவிட்டான். நடந்தது என்ன தெரியுமா? பிரதான ஆசாரியர்கள் நிலத்தை வாங்கினார்கள். அந்த நிலமானது இரத்த நிலம் என்று எண்ணப்பட்டது. அந்த நிலத்திலே மரம் இருந்தது. அந்த மரத்திலே அவன் தூக்கிலிட்டான். அருமையானவர்களே, அப்போஸ்தலர் நடவடிக்கையில் இருக்கிறது, அவன் தூக்கு போட்டுதான் மரித்தான், அவன் குடல் செறிந்து செத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது மரத்திலே தொங்கப்பட்டவனை யாரும் வந்து பார்க்கல. அப்படியே பிணமாகி அப்படியே ஊத ஆரம்பித்தது. அந்த பிணமானது ஊறி 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 வெயிட்டு தாங்க முடியாம மேலிருந்து என்ன பண்ண கீழே விழும்போது அவனுடைய குடலானது சரிந்தது. அவன் தூக்கிலும் தொங்கினான், 2வது குடல் செறிந்தும் செத்து போனான். இந்த நிலைமை கிறிஸ்துவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு சீசர்களாய் வாழக்கூடியவர்களே, உங்களுக்கும் எனக்கும் வந்துவிடக்கூடாது. சபையிலே வந்தும் கர்த்தருடைய வார்த்தையை கேளாதபடி, உணர்வில்லாதபடி, கர்த்தருடைய வசனத்தை நம்பாமல் அல்லது உலக போக்கின்படி உலகத்தை ஆட்டி படைக்கிற அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்களை பின்பற்றி போகிறவர்களுக்கு இப்படிப்பட்ட பொல்லாத மரணம் சம்பவிக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். கர்த்தருடைய வசனத்தை கேட்பார்கள், ஆனால் அதன்படி நடக்க மாட்டார்கள். தேவனுடைய சித்தம் செய்வதற்குரிய வசனங்கள் எல்லாம் தெரியும், ஆனால் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்ய முடியாமல் தத்தளிக்கிற அளவுக்கு பிசாசானவனாலே அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறபடினாலே பிசாசானவனை மேற்கொள்ள முடியாதபடி ஏதோ ஒரு விதத்தில் சரிந்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் சரிந்து விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். யூதாஸ் காரியோத்து சரிந்து விழுந்தான். யூதாஸ் காரியோத்து அவன் சரிந்து விழுந்தான். நீங்கள் சரிந்து விழாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் காணப்பட வேண்டும். இயேசுவை விசாரணைக்கு அழைத்து செல்வதற்கு முன்பாக அந்த இரவிலே நடந்தது என்ன? எனக்கு அருமையானவர்களே, ரோமர்களுடைய ஆட்சியின் போது இயேசு விசாரிக்கப்பட்டார். இயேசுவின் விசாரணை பல வழிகளிலே சட்டவிரோதமாக இருந்தது. சட்டவிரோதமாக இயேசு கிறிஸ்துடைய காரியங்களை விசாரணைக்குள்ளாக தள்ளினார்கள். இயேசுடைய கைது, இயேசுடைய விசாரணை, இயேசுடைய தண்டனை சட்டவிரோதமானது. இயேசுடைய கைது, இயேசுடைய தண்டனை, இயேசுவுக்கு இருந்த விசாரணை எல்லாமே எப்படிப்பட்டது? சட்டவிரோதமாக இருந்தது. இயேசுவை மோசமாக தண்டிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருந்தார்கள். மோசமாக இயேசுவை திட்டினார்கள், மோசடியாக அவர்கள் தண்டித்தார்கள். என்னுடைய கேள்விகள் உங்களிடத்தில் வைக்கிறேன், அதற்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். இயேசுவை யூத சட்டத்தின்படி சிலுவையில் அறைந்தார்களா? அறைந்தார்கள். இயேசு தேவதூசணம் சொன்னாரா? குற்றவாளிகளுடைய குற்றச்சாட்டுகள் என்ன? இவன் தேவதூசணம் சொன்னான் என்றார்கள். இயேசு கிறிஸ்து தேவதூசணம் சொன்னாரா இல்லையா? இயேசு கிறிஸ்து தேவதூசணம் சொல்லவில்லை. அருமையானவர்களே, நான் தேவனுடைய குமாரன் என்று சொன்னது தேவதூசணமா? அல்லது நான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தேன் அப்படிங்கிறது தேவதூசணமா? ஆபிரகாம் என்னை கண்டான், என்னை கண்டு விசுவாசித்தான் என்பது தேவதூசணமா? நான் தான் உங்களுக்காக மீட்க வந்த இரட்சகர் என்று சொன்னது தேவதூசணமா? இந்த கோயிலை இடித்து 3ஆம் நாளில் எழுப்புவேன் என்று சொன்னது, அவர் மரித்து 3ஆம் நாள் தான் உயிரோடு எழும்ப போவதை அறியாதவர்கள், தவறாக உணர்ந்து கொண்டவர்களுக்கு அது தேவதூசணமாய் காணப்பட்டது. பொய் வழக்குகளை தொடர்ந்தார்கள் இயேசுவின் மீது. பொய் வழக்குகள் என்ன? பலவிதமான பொய் வழக்குகள் அவர் மீது வந்தது. இவன் பெயர் செல்வ வைத்து பேய் ஓட்டுகிறான், ஓய்வு நாளிலே இவன் குணமாக்குகிறான், இவன் பொல்லாத கிரியைகளை செயல்படுத்துகிறான், இவனும் இவனுடைய சீசர்களும் சாப்பிடுகிறார்கள் ஓய்வு நாளிலே என்ற பயங்கரமான குற்றச்சாட்டுகளை இந்த கயவர்கள் வைத்து கொண்டே வந்தார்கள்.
இயேசுவை மோசமாக தண்டிக்க வேண்டும் என்ற நோக்கம் இவ்வாறாக தான் உருவானது. பொய் வழக்குகளை தொடர்ந்து இயேசுவின் மீது வைத்தார்களா இல்லையா? வைத்தார்கள். ரோமர்களுடைய நீதிமன்றத்தில் குற்றவாளியாக கைது செய்யப்பட்டு யூதர்களுடைய சட்டத்திற்கு எதிரானவர் என்ற பெயரை பெற்றவர் இயேசுதானே. இது சரியா தவறா? இயேசுவின் மீது குற்றம் சாட்ட போதுமான ஆதாரங்கள் அவர்களிடத்தில் இருந்ததா இல்லையா? இயேசுவை குற்றம் சாட்ட ஆதாரங்கள் இருந்ததா இல்லையா? போதுமான ஆதாரங்கள் அந்த தரப்பினரிடத்தே இல்லை. அருமையானவர்களை, இதை குறித்து நாம் வாசிக்கும் போது லூக்கா 23ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். இயேசுடைய விசாரணையும் தண்டனையும் நியாயமற்றதாய் காணப்படக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு போதுமான ஆதார வசனம் பைபிளில் உள்ளதா என்று சொன்னால் ஆதார வசனங்கள் பைபிளிலே இருக்கிறது. லூக்கா 23ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றான். அருமையானவர்களே, பிலாத்து அவர் ஒரு காற்பங்கு தேசாதிபதியாய் காணப்படுகிறார். பிரதான ஆசாரியர்கள் இந்த பிலாத்துக்கிட்டே வருகிறார்கள். மக்கள் அநேகர் இந்த பிலாத்திடத்திலே வருகிறார்கள். இவர் சொல்லுகிறார், இயேசுவிடம் நான் விசாரணை செய்தேன், இவரிடத்திலே ஒரு குற்றமும் இல்லை என்று சொல்லுகிறார். இதுபோல 3 முறை சொல்லுகிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 23ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனம். அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை. எனக்கு அருமையானவர்களே, இங்கே நான் பார்க்கும் பொழுது 23ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்திலும் 14வது வசனத்திலும் பார்க்கும்போது இயேசுவின் மீது பிரதான ஆசாரியர்கள், அதிகாரிகள், மக்கள் சாட்டின குற்றங்களில் ஒன்றையும் நான் இயேசுவிடத்தில் காணவில்லை என்று சொல்லக்கூடியவர் யார் என்றால் பிலாத்து. பிலாத்துவிடத்தில் அநேக போய் நிற்கிறார்கள். பிரதான ஆசாரியர்கள் நிற்கிறார்கள், மக்கள் நிற்கிறார்கள். இயேசுவிடத்தில் ஒரு குற்றம் இல்லை என்று சொல்லுகிற அந்த பிலாத்துவிடத்தில் நான் பார்க்கும் பொழுது நல்ல குணம்தான் இருந்தது. ஆனால் அவர் மக்களுக்காக என்ன பண்ணினார்? கையை கழுவினார். இவரிடத்தில் ஒரு குற்றம் இல்லை, நான் கையை கழுவுகிறேன் என்று சொல்லி கையை கழுவிவிட்டு போய்விட்டார். நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார். இவரிடத்தில் குற்றம் இல்லை, எனவே இவரை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொல்லி பாதுகாப்பு தரக்கூடிய மனிதனாக இருந்தால் நன்றாக இருக்கும். நீங்களும் ஒரு சில நேரத்தில் கையை கழுவிவிட்டு ஓடிவிடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை நம்பி ஜீவனம் பண்ணுகிற நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். அருமையானவர்களே, நீங்கள் பார்க்கும் பொழுது இயேசுவிடத்தில் ஏதாவது குற்றம் இருந்ததா? ஒரு குற்றமும் இல்லை. இதை எங்கே நாம் பார்க்க முடியும்? 4 சுவிசேஷங்களிலும் நம்மளால் பார்க்க முடியும். 4 சுவிசேஷம், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், 4 சுவிசேஷத்திலும் இயேசு கிறிஸ்துவை பற்றி பார்க்கும் பொழுது அவர் நன்மை செய்கிறவராய் இருந்தார். அவர் மேல் குற்றம் யாருமே சுமத்த முடியவில்லை. பிரதான ஆசாரியர்கள் ஆண்டவரை குற்றம் சாட்டி கொண்டே இருந்தார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி வாழக்கூடியவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தவர். இந்த புரிதல் அவர்களுக்கு இல்லாததினாலே, சத்திய வசனம் அவர்களுக்குள்ளே இல்லாதபடியினாலே, பழைய ஏற்பாட்டிற்குரிய தீர்க்க தரிசன வசனங்களை அவர்கள் சரியாக படிக்காததினாலே இயேசுவை அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். இன்னொன்று, அந்த கோயிலை வைத்து அவர்கள் பிழைப்பு நடத்தி கொண்டிருந்தார்கள். எருசலேம் தேவாலயம் அழிக்கப்படுவதற்கு முன்பாக அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு பணம் தான் பிரதானமாக இருந்தது, அல்லது தன்னுடைய உயர் பதவி அவர்களுக்கு பிரதானமாக இருந்தது. அவர்களுக்கு அங்கே தொழில் செய்கிறவர்கள் மத்தியிலே இவர்கள் தங்களை ஒரு பெரிய பலவான்களாக காட்டிக்கொண்டார்கள். முதற் சேரிலே உட்கார வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் அனைவரும் இயேசுவை கொலை செய்வதற்கு ஆயத்தமானார்கள். இயேசு சட்டவிரோதமாக விசாரிக்கப்பட்டார் என்பது உங்களுக்கு தெரியுமா? யோவான் 18ஆம் அதிகாரம் 3 முதல் 5 முடிய உள்ள வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 18ஆம் அதிகாரம் 3 முதல் 5 முடிய உள்ள வசனங்களை முதலாவது நாம் வாசிக்க கேட்போம். யூதாஸ் போர்ச்சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர், பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தான். இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றான். பிரதான ஆசாரியரோடு யூதாஸ் காரியோத்து நிற்கிறான். பரிசேயர்களுடைய படைகளோடு, சதுசேயர்களோடு, போலீஸ் காவலர்களோடு
இவன் நின்று கொண்டிருக்கிறான். இதோடு மாத்திரமல்ல, தேவாலயத்து சேனை தலைவர்களோடு மூப்பர்களோடு இந்த யூதாஸ் காரியோத்து நிற்கிறான். இயேசுவுக்காக நிற்க வேண்டியவன் பொல்லாத கூட்டத்தின் நடுவிலே இருந்து தன்னை பெரியவனாக காட்டிக்கொண்டு நின்றான். இறுதியாக அவன் மரித்து போனான். அவன் தான் யூதாஸ் காரியோத்து. இயேசு சட்டவிரோதமாக எப்படி விசாரிக்கப்பட்டார் என்பதை குறித்து பார்க்கலாம். இந்த யோவான் 18ஆம் அதிகாரம் இப்பொழுது வாசித்தோம் அல்லவா? 3 முதல் 5 முடிவுள்ள வசனங்களிலே யூதாஸ் என்பவன் பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர்கள் மற்றும் பரிசேயர்களின் படைகள் மற்றும் போலீஸ், அதாவது காவலர்கள், பரிசேயர்களின் படைகள், இந்த காவலர்கள் இவர்களோடு அவன் இருந்தான். இவர்களை அழைத்து கொண்டு வந்தான். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து யோசித்து பார்க்க வேண்டும். சீசர்களை அவரே போய் முன்னின்று அழைத்து கொண்டு வந்தார். அவர்கள் அனைவரும் 11 சீசர்களாக இருந்தார்கள். ஆனால் இந்த யூதாஸ் காரியத்து தானா வந்தான், வந்துட்டு இயேசுவோடு இணைந்து கொண்டான். இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு இயேசுயும் சொல்லியும் கேட்காம மனம் திரும்பாம இவன் என்ன பண்ணிட்டான்? வேறு ஒரு கூட்டத்தை இயேசுவுக்கு விரோதமாக ஏற்படுத்தினான். இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டும். பிசாசானவன் யூதாஸை அழைத்து கொண்டு வந்தான். யூதாஸுக்கு பின்னாக இவர்கள் அனைவரும் வந்தார்கள். யூதாஸ் முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தான். காட்டி கொடுத்த யூதாசையே சிநேகிதன் என்று அழைத்த தேவன். யூதாஸ் காரியோத்துக்கு அங்கே ஆண்டவர் தண்டனையை கொடுக்கவில்லை. யூதாஸ் காரியோத்தை ஆண்டவர் திட்டவில்லை. ஏன்னா அவர் மரிக்க வேண்டும் என்பதற்காக ஒருவர் ஆயத்தப்படுத்தப்பட்டார். வேதவசனம் நிறைவேறத்தக்கதாக அவர் மரிக்க வேண்டும். யூதாசு காட்டி கொடுக்கப்பட்டால் தான் அவர் மரிக்க முடியும். எனவே இது ஏற்கனவே எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையின்படியே நடைபெறுகிறது. யோவானின் சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இயேசு பிரதியுத்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றார். யூதாஸ் காரியோத்து செல்லுகிறான். யூதாஸ் காரியோத்துக்கு பின்பாக ஒரு படையே செல்கிறது. அவர்கள் கையில் 3 காரியங்கள் இருந்தது. 1 விளக்குகள் இருந்தது, 2 தீப்பந்தங்கள் இருந்தது, 3வது அவரை கொல்லுவதற்கான ஆயுதங்களை அவர்கள் எடுத்து கொண்டு வந்தார்கள். அருமையானவர்களே, இயேசு வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிறவர். அந்த நடு ராத்திரியிலே அவர்கள் விளக்குகளை ஏந்தி கொண்டு போகிறார்கள், தீவட்டிகளை பிடித்து போகிறார்கள், ஆயுதங்களை ஏந்தி அவர்கள் போகிறார்கள். போயும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியவில்லை. இயேசு இவர்தான் என்று அவர்களுக்கு தெரியாமல் போனது. இவர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நீங்கள் ஒரு கல்லனை பிடிக்க புறப்படுவது போல பட்டயங்களோடும் தடிகளோடும் புறப்பட்டீர்களா என்று ஆண்டவர் கேட்கிறார். அந்த வசனம் எங்கே என்று சொன்னால், லூக்கா 22ஆம் அதிகாரம் அதனுடைய 52வது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து கேட்கிறார், என்னையவா பிடிக்க வந்தீங்க? நீங்கள் ஒரு கல்லனை, ஒரு திருடனை போல என்னைய பார்க்குறீங்க. என்னையவா நீங்கள் பிடிக்க வச்சிருக்கீங்க? நான் உங்கள் கூட தானே இருந்தேன், உங்கள் கூட தானே அற்புதங்களை செய்துகிட்டு இருந்தேன். நீங்கள் எப்போதும் என்னை பார்த்து கொண்டிருக்கிற நபர்கள் அல்லவா? இப்பொழுது நீங்கள் பட்டயங்களோடு வந்திருக்கிறீங்க, தடிகளோடு வந்திருக்கிறீங்க. ஏன் இப்படி வந்திருக்கிறீர்கள்? நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? அந்த நாசரேத் ஊர் இயேசு நான் தான், ஆகையால் நீங்கள் என்னை தேடுகிறீர்கள். அந்த வசனத்தை வாசிக்கலாம். பின்பு இயேசு தமக்கு விரோதமாய் வந்த பிரதான ஆசாரியர்களையும் தேவாலயத்து சேனை தலைவர்களையும் மூப்பர்களையும் நோக்கி, ஒரு கல்லனை பிடிக்க புறப்பட்டு வருகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்து புறப்பட்டு வந்தீர்களே. அருமையானவர்களே, இங்கே நான் பார்க்கும் பொழுது ஒரு கல்லனை, அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் பொழுது 2 கல்லனை பிடித்து அறைந்தார்கள். இயேசு கல்லனா? இயேசு ஒரு திருடனா? இயேசு ஒரு கயவனா? இயேசு ஒரு தீவிரவாதியா? இயேசு ஒரு கொலைகாரரா? இயேசு ஒரு கொடும் பாவியா? ஆனால் இவர்கள் இதையெல்லாம் மனதிலே நினைத்து கொண்டு வந்தார்கள். கல்லனை பிடிக்கிற விதமாக, என்னை தேடுகிறீர்களா? நான் கல்லனா? அவர்கள் கையில் வச்சிருக்கிறதெல்லாம் பார்க்குறார். ஏற்கனவே தீவெட்டியை கையில் வச்சுருக்காங்க, விளக்குகளை கை வச்சுருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பட்டயங்களை கையில் வைத்திருக்கிறார்கள், தடிகளை வைத்திருக்கிறார்கள், ஈட்டிகளை வைத்திருக்கிறார்கள், விலங்குகளை என்ன கொண்டு வந்திருக்கிறார்கள். நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் என்று ஆண்டவர் கேட்டார். ஆண்டவர் கேட்கும்போது, நசரனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்று சொல்லும் பொழுது, அது நான் தான். நசரனாகிய இயேசுவை தேடுறீர்களா? அது நான் தான் என்று சொல்லுகிறார். அப்ப இதுவரையிலும் தேவ வசனத்தை கேட்காதவர்கள் இயேசுவை பிடிக்க வந்திருக்கிறார்கள். 3.5 வருட ஆண்டுகளிலே ஆண்டவர் ஆங்காங்கே பல பிரசங்கத்தை செய்தார். அந்த பிரசங்கத்தை கேட்காதவர்கள் யாருன்னா மறைநூல் அறிஞர்கள். எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தவர்களுக்கு சத்தியவசனம் தெரியவில்லை. பிரதான ஆசாரியர்களுக்கு சத்தியவசனம் தெரியவில்லை.
போலீஸ்காரன் என்ன பண்ண லஞ்சம் வாங்குறதுலையே குறிக்கோளாக இருக்கிறான். அதுபோல தான் இந்த யூதாஸ் காரியோத்தை லஞ்சம் வாங்குறதுல என்ன பண்ண குறிக்கோளாக இருந்தான். அவனுக்குள்ளே பிசாசு வந்து விட்டது. லஞ்சம் வாங்குவதும் குற்றம்தான், வாங்க வைப்பதும் குற்றம்தான். இன்னைக்கு உலகத்தில் எங்கு பார்த்தாலும் கையூட்டி என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. எங்கே பார்த்தாலும் லஞ்சங்கள் லஞ்சங்கள். இந்த லஞ்சங்கள் வாங்குகிற மனிதர்கள் எப்படி மரிப்பார்கள் என்றால் யூதாஸ் காரியோத்தை போல. ஒருவேளை வட்டி கொடுக்கிறவன் நான் நாளத்தனையாக அவர்களுக்கு கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னான். அவன் மனம் திரும்பினான். அவனுடைய வீடு ரட்சிக்கப்பட்ட வீடாய் மாறினது. அந்த வீடுக்குள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்தார். அவன் குட்டப்பட்டான், உணர்த்தப்பட்டான். ஆண்டவருக்குள்ளாக அவன் இருந்தான். இயேசு சொல்லவில்லை நீ வட்டிக்கு அதிகமாக கொடுக்குற அப்படின்னு. ஆனால் அந்த வட்டிக்கு கொடுத்தவன் பழைய ஏற்பாட்டின் முறைமையின்படி நாளத்தனையாய் கொடுக்க வேண்டும். 1000 ரூபா ஒரு மனிதன்கிட்ட வட்டிக்கு கொடுத்துருக்கானா, அதுக்கு பதிலாக நாளத்தனையாய் 4000 என்ன பண்ண கொடுத்தான். அப்போ எத்தனை பேத்துக்கிட்ட கொடுத்தாங்களோ அத்தனை பேத்துக்கு 4 மடங்கு கொடுத்து கடனை தீர்த்தான். அவனுடைய வாழ்க்கை பரலோக வாழ்க்கையாய் இருந்தது. அவன் குள்ள மனிதன் சக்கேயு, அவன் வீடு ரட்சிக்கப்பட்ட வீடு. அவன் ரட்சிக்கப்பட்டான். அவன் வீட்டிலே சந்தோஷம் நிறைவாயிருந்தது. அவன் உள்ளத்திலும் சந்தோஷமாய் இருந்தது. அருமையானவர்களை, யூதாசுக்கு சந்தோஷம் காணப்படவில்லை. ஏனென்று சொன்னால் இப்பொழுது காட்டி கொடுத்து விட்டான். நாசரேத்தர் இயேசுவை காட்டி கொடுத்து விட்டான். இன்னைக்கு காலையில் நாங்கள் தியானம் பண்ணினோம். நாசரேத்துக்கு சமாதானம் உண்டாகாதா? நாசரேத்தில் இருக்கவன்லாம் எப்படிப்பட்டவன்? அடிக்கடி சண்டை போடுகிறவன். அங்கே எப்போ பார்த்தாலும் அந்த பட்டணத்தில் அடிக்கடி என்ன பண்ண சண்டை நடக்கும். அதனால தான் நாத்தான்வேல் கேட்கிறார், இந்த நாசரேத்துக்கு என்ன உண்டாகாதா, நன்மை உண்டாகாதா என்று கேட்கிறார். இயேசு கிறிஸ்து அவர் நன்மை உண்டாக்கும்படியாக வந்தார். நாசரேத்தின் இயேசு நான் தான் என்று அவர் சொல்லுகிறார். அதே போல நீங்கள் யோவான் 18ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆகையால் நீங்கள் என்னை தேடுகிறீர்களானால் இவர்களை போக விடுங்கள் என்றார். இயேசு கிறிஸ்து அவர் பாருங்க சீசர்களை காப்பாற்றுகிறார். 3 சீசர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை பிடிக்க வந்திருக்கிற நேரத்தில் பேதுருக்கிட்ட என்ன இருந்ததுன்னா, தேவ ஆவியானவர் அப்போ இல்லை, அவன்கிட்ட கத்தி தான் இருந்துச்சு. எப்போ இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தாரோ அப்போ தான் பரிசுத்த ஆவியானவர் பேதுரு மேல் கொடுக்கப்பட்டார். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். பேதுரும் பரிசுத்தாவியை பெறாதனாலே அங்கே தூங்கி கொண்டிருக்கிறார். யாக்கோப்பும் பரிசுத்தாவியை பெறாதனாலே தூங்கி கொண்டிருப்பார். யோவானும் பரிசுத்தாவியானவரை பெறாதனாலே தூங்கி கொண்டிருக்கிறார். எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அனுபவித்தார்களோ, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தவர்களுக்கு முன்பாக கைகளையும் கால்களையும் பாருங்கள் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று நேரடியாக பேசினாரோ, அப்பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது, விசுவாசம் ஏற்பட்டது. அவர் பரலோகத்துக்கு சென்றார். கீழே இறங்கி வரும் பொழுது பரிசுத்தாவியானவர் தான் இறங்கி வந்தார். எல்லோரையும் தொட்டார். எல்லாருக்குள்ளும் பரிசுத்தாவியானவர் வந்தார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அவர்கள் மூலமாக சபை உருவாக்கப்பட்டது. இப்பொழுது நீங்கள் பார்க்க வேண்டும், கிறிஸ்துவின் கைது நடவடிக்கையிலே யார் யார் ஈடுபட்டது? யார் யார் ஈடுபட்டது? நீதிபதிகள்லாம் ஈடுபட்டிருக்காங்க. ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடியவர்கள் என்ன பண்ண ஈடுபட்டிருக்கிறாங்க. மூப்பர்கள் ஈடுபட்டிருக்கிறாங்க. எனக்கு அருமையானவர்களை, பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர்கள், மூப்பர்கள் மட்டுமல்ல மக்கள்களும் இடம்பெற்றிருக்கிறார். அநேக ஜனங்கள் என்ன பண்ண இயேசு கிறிஸ்துவை பிடிப்பதற்காக போனார்கள். இவர்கள் யூதாசுக்கு லஞ்சம் கொடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, இயேசு இரவிலே ரகசியமாக கைது செய்யப்பட்டார். இயேசு எந்த நேரத்தில் கைது செய்யப்பட்டார்? இரவு நேரத்தில். யாதொரு குற்றமும் செய்யாத நிலையில் எந்த குற்றச்சாட்டின்படி இயேசுவை கைது செய்தார்கள்? இவர்கள் குற்றமே செய்யாதவரை கைது செய்தார்கள். எந்த குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படவில்லை. ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணணும்னா வாரண்ட் வேணும், அறிக்கை வேணும், குற்றப்பத்திரிகை என்ன பண்ண வேணும். எதுவுமே இல்லாமல் அரெஸ்ட் பண்ண முடியுமா? வந்தவர்கள் வெறுமனமே இயேசுவை அழைத்து சென்றார்கள். இயேசு கைது செய்யப்பட்டதற்கு எந்த ஒரு சட்ட அடிப்படையும் இல்லை. குற்றத்திற்கான ஆதாரங்களை கோர்ட்டில் சமர்ப்பிக்கணுமா இல்லையா? ஆனால் அவரை கோர்ட்டுக்கே கூட்டிகிட்டு போகவில்லை. எனக்கு அருமையானவர்களே, இந்த பகுதியை நீங்கள் யோசித்து பாருங்கள். கைது நடவடிக்கை இயேசு கிறிஸ்துவின் மீது ஏறெடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து இரவிலே கைது செய்யப்பட்டார். காட்டி கொடுத்த யூதாசு அவன் உலகத்திற்காக வாழ்ந்தவன். அவனைப் போல நீங்கள் இருக்க வேண்டாம். நீங்கள் நல்லவர்களாக தேவனுக்காக வாழுங்கள். இரவிலே காட்டி கொடுக்க வருகிறவன் எப்படிப்பட்டவனா? கயவன், தேவனுக்கு பயப்படாதவன், அன்பின் ஆண்டவருக்கு விரோதமாய் இருப்பவன். யார் குற்றவாளி? யூதாஸ் ஒரு கிரிமினல், குற்றம் புரிந்த குற்றவாளி. யூதாஸ் நீதிபதிகளிடமிருந்து லஞ்சம் வாங்கி இருக்கிறான். லஞ்சம் கொடுத்த நீதிபதிகளும் குற்றவாளிகளே, லஞ்சம் கொடுத்த பிரதான ஆசாரியர்களும் குற்றவாளிகளே. சட்டத்தை மீறியது யார்? நியாயாதிபதிகள். நியாயாதிபதிகள் ஆண்டவருக்கு விரோதமான பாவங்களை செய்தார்கள். அவர்கள் சட்டத்தை மீறினார்கள். இப்பொழுது தேவ சட்டத்துக்கு நாம் மதிப்பு கொடுத்து வாழும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாமா? என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த இரவு நேரத்தில் நாங்கள் உம்மிடத்திலே வந்திருக்கிறோம்.
எங்களை நீதியாய் நியாயம் விசாரிக்கக்கூடிய ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் நியாயமற்றவர்களாக இருக்கிறார்கள். ஒரு சில பிஷப் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லது ரெவரண்ட் என்று சொல்லக்கூடியவர்கள், ஆண்டவரை போப்பாண்டவர்கள், கர்தினாக்கள் போன்றவர்கள் ஒரு சில நேரத்தில் கிரிமினல் குற்றவாளிகளாக இருக்கிறார்கள். யூதாஸ் காரியத்தை போன்ற ஒரு வாழ்க்கை வாழுகிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமை மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இப்பொழுது நியாயாதிபதியாகிய இயேசுவே, நீர் எங்களை உம்முடைய விருப்பத்தின்படி நடத்துவீராக. குற்றம் சாட்டப்படாதவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் மேல் இருக்கிற குற்றத்தை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்களே, எங்கள் மேலே இருக்கிற பாவங்களை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கீங்களே, எங்கள் மேலே இருக்கிற எல்லா கசப்புகளையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கீங்களே, எங்கள் மேலே இருக்கிற பாவ கரைகள் அனைத்தையும் உம்முடைய சிலுவையின் இரத்தத்தினாலே பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கீங்களே. தேவ ஆவியானவர் எங்களை தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.